ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வத்தல் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இந்த வத்தல் நம்ம மாவு ஜவ்வரிசியில் தான் செய்ய முடியும், நெய்லான் ஜவ்வரிசியில் செய்ய முடியாது. இப்போ மாவு ஜவ்வரிசி 1 கிளாஸ் அளவு எடுத்துருக்காங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கணுங்க. ரவை பாத்திரத்துக்கு ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நல்லாயிருக்கும். அடுத்து வத்தல் காய்ச்சறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த கிளாஸில் தான் நம்ம மாவு ஜவ்வரிசி எடுத்துருந்தோம். அதே கிளாஸில் 7 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. 1 கிளாஸ் மாவு ஜவ்வரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசி மாவை இதனோட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணக்கூடாதுங்க. எல்லா பொருளும் சேர்த்து கடைசியாக ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கப் மாவு ஜவ்வரிசிக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ அரைச்ச பச்சை மிளகாய் விழுதை இதனோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ண பிறகு கைவிடாமல் இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கட்டி பட்டுடும். இதுமாரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஜவ்வரிசியை பொடி பண்ணி சேர்த்ததுனால சீக்கிரமாக வெந்துருங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு கட்டி பட்டுடும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஜவ்வரிசி வத்தல் செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். மாவு ஊற வச்சு அரைக்கணுங்க அப்படிலாம் எந்த வேலையும் இல்லைங்க. மாவு ஜவ்வரிசி வாங்கிட்டு ஒரு மிக்சியில் பொடி பண்ணாலே போதும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், எல்லா இடமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தளன்னு இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாதுங்க. 1 கப் மாவு ஜவ்வரிசிக்கு 7 கப் அளவு தண்ணி அளந்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் விட்டு எல்லா பக்கமும் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் வத்தல் கஞ்சி நல்லா இருக்குங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம வத்தல் ஊற்றுறதுக்கு பிளாஸ்டிக் ஷீட் இல்லைனா காட்டன் கிளாத்து இல்லைனா ரேஷன் புடவை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரேஷன் புடவையில் தான் ஊற்றுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு சரியாக வராது. முக்கியமாக வத்தல் காய்ச்சறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடாதீங்க. ரொம்ப பசை மாதிரி ஆகிடும், அப்புறம் எடுக்கிறதுக்கு சரியாக வராது. வெயில் நல்லா அடிக்கும்போது தான் நம்ம வத்தல் போட முடியுங்க. காலையில் போட்டிங்கன்னா சாயங்காலமே நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கும். இப்போ இன்றைக்கி சாயங்காலம் பார்க்கலாங்க இந்த வத்தல் எப்படி காஞ்சிருக்குன்னு. அன்றைக்கி சாயங்காலமே பாருங்கள், நல்லா ட்ரையாக இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணுங்க. அப்போ தான் துணியிலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த துணியை நல்லா மடித்து போட்ட பிறகு தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. எல்லா இடமும் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. உடனே எடுக்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுங்க. உடனே எடுத்திங்கன்னா வத்தல் உடஞ்சி வரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வரும். பாருங்கள், ஒரு வத்தல் கூட உடையாமல் நல்லா முழுசாக எந்த அளவுக்கு நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம இது கூட எந்த ஒரு பொருளும் சேர்க்கல, வெறும் மாவு ஜவ்வரிசி மட்டும்தான் சேர்த்துருந்தோம். இப்போ எல்லா வத்தலையுமே நம்ம எடுத்துடலாம். துணியிலேருந்து எடுத்த பிறகு ஒரு 2லேருந்து 3 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க. அப்போ தான் 1 வருஷம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இது ஒரு 3 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்த பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக நல்லா காஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணுங்க வத்தல் காஞ்சிங்கன்னா. அப்போ தான் 1 வருஷம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாதுங்க. இப்போது வத்தலை எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக சூப்பராக கிடச்சிருக்குன்னு. இந்த வத்தல் செய்யறதுக்கு நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. ஜவ்வரிசியை மிக்சியில் பொடி பண்ணாலே போதும், ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஜவ்வரிசி வத்தலை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம முறுக்கு வத்தல், கஞ்சி வத்தல், தாளிப்பு வடகம், ஜவ்வரிசி வத்தல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.